அனைவருக்கும் அருள் சரவணனின் அன்பு வணக்கங்கள். சிவாஜி கணேசன் இந்த நபரை நம்ம மறந்திருக்க மாட்டோம். 2 ஆஸ்கார் அவார்டுகளை வாங்கின மார்லன் பிராண்டோ பார்க்க விரும்பிய ஒரு நடிகன் யாருன்னா அந்த சிவாஜி கணேசன் தான். இந்த நியூயார்க் நகர ஒரு நாள் கௌரவ மேயராக இருந்தவர்னு சொல்லலாமா, இல்லை நடிப்புக்கே ஒரு சிகரன்னு சொல்லலாமா? ஒப்பிட முடியா பிறவி நடிகர் அவர். இனி அவர் போல் ஒருத்தர் பிறந்து தான் வரணும். சரி, எது இவர் பயணிக்கும் பாதை? இதுதான் என தீர்மானித்து தந்தது எது? பயணித்து பெரும் வெற்றி பெற்றார். இதுதான் பயணத்தின் பாதை என்று தீர்மானித்தது யார் அல்லது எது? அதுதான் இந்த பதிவோட மெயின் விஷயம். அந்த சிறுவன் 7 வயது. அப்பா மன்றாயர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்று திரும்பியிருந்தார். அப்போது சிதம்பரத்தை சேர்ந்த பொன்னுசாமி நாடகக் குழுவினர், அதாவது கம்பளத்தார் கூத்து என்னும் நாடகம் நடத்தி வந்தனர். 10 நாட்கள் அவர்களோடு அந்த சிறுவன் தங்கியிருந்தான். அந்த நாடக கம்பெனியில் ஒரு பிரதேசத்தை ஆண்ட கட்டபொம்மன் பற்றிய நாடகம் நடைபெற்றது. அதற்காக அவர்கள் சிதம்பரத்திலிருந்து வந்திருந்தார்கள். 10 நாள் நாடகம். 10 நாள் நாடகத்தை அந்த சிறுவன் கவனித்தான், முழுவதும் கவனித்தான். 10 நாள் நாடகம் முடிந்தது. கொட்டகையை பிரித்து வண்டியில் ஏற்றிக்கொண்டு திருச்சிக்கு கிளம்பியது நாடகக்குழு. அவன் மட்டும் ஏக்கமாக பார்த்து கொண்டு நின்றான். புறப்பட இருந்த வண்டியில் அமர்ந்திருந்த ஒருவர் பார்த்தார். ஏய், ஏண்டா இங்க நிக்கிற? என்ன வேணும்? அவன் பதில் கூறினான், என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்களேன், சேர்த்துக்கோங்க. டேய், அதுக்கெல்லாம் பாட தெரியணும், நடிக்க தெரியணும். பாடுவனே, எங்க பாடு பார்க்கலாம். முழு நாடகமும் உள்ளே இருப்பதால் எந்த இடத்து பாட்டு வேணும் சொல்லுங்கள் என்று கேட்டு அந்த காட்சிக்கான பாடலை பாடுகிறான் சிறுவன். அசந்து போன குழுவினர் அவனை வண்டியில் ஏற்றிக்கொள்கிறார்கள். அன்று திருச்சியை நோக்கி தொடங்கிய அந்த பயணம் பெரிய சாதனைகளை செய்த சிவாஜியின் தொடக்கம். மன்றாயரின் மகன் கணேசன் என்னும் சிறுவன் இந்த பாதையில் நடக்க வேண்டும் என்று தீர்மானித்தது எது? அந்த 10 நாட்கள் அவன் கொண்டிருந்த சேர்க்கை. ஒருவன் யாரிடம் சேருகிறான் என்பதை பொறுத்தே அவன் எந்த பாதையில் நடக்கப் போகிறான் என்பது தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு விஷயம் சொல்கின்றேன், இன்று நீங்கள் இருக்கும் இந்த நிலைக்கும் யாரோ ஒரு சேர்க்கை தான் காரணம். அது நீங்கள் நல்லவராக இருந்தாலும் சரி, தீயவராக இருந்தாலும் சரி. அதாவது தீயவை என்பது நம்முடைய குணங்களாக கூட இருக்கலாம். அதனால் நம்முடைய வளர்ச்சியும் நம்மளுடைய ஊக்கமும் ஒருவருடைய சேர்க்கையை பொறுத்தே அமைகிறது. அதனால் உங்களுக்குள் ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள், உங்கள் சேர்க்கை சரியானதா? நல்ல நபர்களுடன் தான் நாம் பழகுகிறோமா என்ற கேள்வி எப்பொழுதும் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். வாழ்க வளமுடன்.